உலகத்துல பெரிய பெரிய நாடுகள் எல்லாருமே ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள் டெக்னாலஜி வச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ரஷ்யா, சைனா, யுஎஸ் இந்த 3 நாடுகளை தாண்டி 4வதா இந்தியா வந்து ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள் டெக்னாலஜியை ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ப்ராஜெக்ட் திவானி அப்படிங்கிற ஒரு முக்கியமான திட்டத்தை கூடிய விரைவில் லான்ச் ஆக போகுது. இது எப்ப லான்ச் ஆக போகுது, இதில் எந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டிகள்லாம் இருக்கு, இந்தியா வந்து சைனாவை எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ண போறாங்க, இந்த மாதிரி பல்வேறு டீடைலோட இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா வந்து எதிரிகளை அழிக்கிறதுக்காக அதுவும் பர்டிகுலரா ப்ராஜெக்ட் திவானி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள் டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு பார்த்தா DRDOவும் BDL அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம். ஆக்சுவலா இது வந்து ஃபுல்லா வந்து இந்தியாவிலேயே தயாரிச்சாலும் வெளிநாட்டுல 2 முக்கியமான பார்ட்னர்ஸை உள்ள இறக்குறாங்க. அதுவும் பர்டிகுலரா நம்மளுடைய முக்கியமான நண்பன் ரஷ்யாவும் பிரான்சும், இவங்க 2 பேருடைய கூட்டு முயற்சியில இதை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இதனுடைய என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தா மெயினா என்னுடைய ஸ்பீடு தான். இது வந்து ஒளியை விட 5 to 10 மடங்கு அதிகமாக போகக்கூடிய பவர் இருக்கு. கரெக்டா சொல்லணும்னா மேக் 5 இருந்து 10 வரைக்கும் போகக்கூடிய பவர் வந்து இதுக்கு இருக்கு. ஆக்சுவலா இந்தியா வந்து கரெக்டா சொல்லணும்னா என்னுடைய ரேஞ்ச் எவ்வளவு தூரம் கவர் ஆகுதுன்னா 1500 இருந்து 2500 கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணக்கூடிய பவர் வந்து இந்த ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள் டெக்னாலஜிக்கு இருக்கு. ஆக்சுவலா இந்தியா இது என்ன பர்பஸ்க்காக நம்ம தயாரிக்கிறோம், மெயினா வந்து சைனாவை அட்டாக்கும் பண்ணணும், கவுண்டர் அட்டாக்கும் பண்ணணும். அந்த ஒரு முக்கியமான காரணத்துக்காக இதை தயாரிக்கிறோம். அதையும் தாண்டி என்னுடைய ஸ்பீடு வந்து அதிகமா இருக்க காரணத்தினால அவங்களுடைய எல்லைக்குள்ள போயிட்டு, இன்னும் சுருக்கமா சொல்ல போனா பாகிஸ்தானோ சைனாவோ அவங்களுடைய எல்லைக்கு உள்ள போய் அடிச்சுட்டு 1 நிமிஷத்துல நம்மளால அட்டாக் பண்ண முடியும், கவுண்டர் அட்டாக்கும் பண்ண முடியும். அதுதான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு பாசிபிலிட்டியா இருக்கு. அதையும் தாண்டி நம்ம எதிரிய சூழ்ச்சி பண்றவளோ சரி அல்லது அணு ஆயுதத்தை சுமந்து கொண்டு போய் அட்டாக் பண்ற சரி, இந்த ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள் டெக்னாலஜி ரொம்ப சிறப்பா செயல்படுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான அப்டேட் நமக்கு கிடைக்குது. இதையும் தாண்டி இந்த பாலிஸ்டிக் மிசைலை விட ரொம்ப சிறப்பா செயல்படுதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பாலிஸ்டிக் மிசைலோ சரி இல்ல ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள் இந்த ரெண்டினுடைய ரூட்டே டோட்டலா டிஃபரெண்ட். ஆக்சுவலா இந்த பாலிஸ்டிக் மிசைல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா பூஸ்ட் ஃபேஸ்ல இருந்து மிட் கோர்ஸ் போயிட்டு அதன் பிறகு மறுபடியும் வந்து எதிரியை எந்த இடத்துல அட்டாக் பண்ணுமோ அட்டாக் பண்ணும். இன்னும் சுருக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இது தரைப்பகுதியிலிருந்து போயிட்டு வளிமண்டலத்தை வெளியே போயிட்டு அதன் பிறகு ரூட்டை நம்ம எந்த இடத்துல அட்டாக் பண்ணுமோ அப்பதான் அட்டாக் பண்ணும். ஆக்சுவலா இதுல ஒரு என்ன பிரச்சனைனா எதிரினுடைய ரேடார்ல சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வளிமண்டலத்துக்கு வெளியே போகிறோம், அதனால கொஞ்சம் டைம் இருக்கும், அதனால ஈஸியா வந்து எதிரி வந்து நம்மளை அடிச்சு நொறுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள்ல கண்டிப்பா பாசிபிளே கிடையாது. ஏன்னா இது வளிமண்டலத்துக்கு உள்ளேயே வந்து நம்ம இன்னொரு பேஸுக்கு போறக்கூடிய பவர் வந்து இது இருக்கு. கரெக்டா சொல்லணும்னா இது வந்து பூஸ்ட் ஸ்பேஸ்ல இருந்து கிளம்பி கரெக்டா சொல்லணும்னா கிளைட் வெஹிக்கிளுடைய பேஸுக்கு போயிட்டு மிட் கோர்ஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மேனுவர் ஃபோர்ஸுக்கு போகும். ஆக்சுவலா இது வந்து வளிமண்டலத்தினுடைய மையத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து நம்ம எந்த டைரக்ஷன் வேணாலும் சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது ஆல்டிடியூடையும் சேஞ்ச் பண்ணலாம், ஸ்பீடையும் சேஞ்ச் பண்ணலாம். அப்படி சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம எந்த இடத்தை அட்டாக் பண்ணுமோ பின் பாயிண்ட் அக்யூரசியோட தாக்கக்கூடிய பவர் வந்து இந்த ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிளுக்கு இருக்கு. ஆக்சுவலா கரெக்டா சொல்லணும்னா ப்ராஜெக்ட் திவானி அப்படிங்கிற ஒரு முக்கியமான திட்டத்துக்கு இருக்கு. இதுதான் என்ன இருக்க ஒரு முக்கியமான பாசிட்டிவா பார்க்கப்படுது. உலகத்துல பெரிய பெரிய நாடுகள் எந்த மாதிரி ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள் டெக்னாலஜி வச்சிருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். அதுவும் பர்டிகுலரா சைனாவினுடைய DF-JETF அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜி, ரஷ்யாவினுடைய அவன்கார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்னாலஜி, அதையும் தாண்டி US வந்து HTV-2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான டெக்னாலஜி. ஆக்சுவலா இவங்க 3 பேருமே இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்தியா இதுக்கு முன்னாடி ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள் டெக்னாலஜியை தயாரிச்சிருக்காங்களா, சோதனை ஏதாவது செய்திருக்காங்களான்னு கேட்டா நம்ம செய்திருக்கோம், ஆனா வேற ஒரு ப்ராஜெக்ட்ல. அதுவும் பர்டிகுலரா HSDTV அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான சோதனையை 2020ல சாதிச்சு காட்டியிருக்கோம். அதுவும் பர்டிகுலரா ராம்ஜெட் இன்ஜினுக்காக. ஆக்சுவலா இந்தியா வந்து ஆல்ரெடி நிறைய முக்கியமான ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள் டெக்னாலஜிக்காக நிறைய பண்ணிட்டு இருக்கோம். எந்த மாதிரி ப்ராஜெக்ட்னா அதுவும் பர்டிகுலரா HSDTV, அதையும் தாண்டி பிரம்மோஸ் 2 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹைப்பர்சோனிக் வெஹிக்கிளை வந்து அதையும் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி சௌரியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட், அதையும் தாண்டி இப்ப ப்ராஜெக்ட் திவானி அப்படிங்கிற ஒரு முக்கியமான திட்டத்தை முன்னெடுத்து போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இந்தியா வந்து இந்த ஸ்டெப்பை முன்னாடி எடுத்து போறதுக்கு முக்கியமான காரணம்னா சைனா மாதிரி நாடுகளை அடிக்கணும், அதே மாதிரியே பாகிஸ்தான், சைனா எல்லாருமே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சிருக்கோம். அதை வந்து உடச்செறிஞ்சிட்டு நம்ம உள்ள போகிறோம்னா நம்ம கிட்ட இருக்க ஒரே ஆப்ஷனா இந்த ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி மட்டும்தான். ஆக்சுவலா சைனா வந்து HQ-9 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி பாகிஸ்தான் வந்து LY-80 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சிருக்காங்க. US வந்து THAAD அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதை வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள் டெக்னாலஜி மட்டும் இருந்துச்சுன்னா நம்மனால S-400 அல்லது இஸ்ரேலுடைய அயன் டோமோ எது வந்தாலும் US டாடோ
எது வந்தாலும் டோட்டலா அடிச்சு நொறுக்கக்கூடிய, அதாவது அவங்க ரேடால் கூட சிக்காம நம்ம தப்பிச்சு போய் எதிரி அடிச்சு நொறுக்கல ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்த ப்ராஜெக்ட் திவானி அப்படிங்கிற திட்டம் நமக்கு கொடுக்குது. ஆக்சுவலா இது எப்ப வந்து ப்ராஜெக்ட் பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கலாம். இது வந்து கரெக்டா சொல்லணும்னா 2029 இருந்து 2030க்குள்ள வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாங்க. எப்படி சொல்றேன்னா 2025 பிப்ரவரி மாசம் ஒரு மிகப்பெரிய கண்காட்சி நடந்தது. அப்போ இந்த புரோட்டோடைப்பை கொண்டு வந்து ஷோ பண்ணாங்க. அதுவும் நார்மலான புரோட்டோடைப் கிடையாது, ஒரிஜினலா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்க மாதிரி இன்ஜின் வந்து எப்படி இருக்கும், அந்த வெஹிக்கிள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டெமோவை வந்து பண்ணி காட்டாங்க. ஆக்சுவலா என்னுடைய லென்த் மட்டும் கிட்டத்தட்ட 10 மீட்டர் லென்த் இருக்க மாதிரி மிக பிரம்மாண்டமா டெவலப் பண்ணிருக்காங்க. அதையும் தாண்டி என்னுடைய வெத்து வந்து 3 மீட்டர்ல ஒரு மிக பிரம்மாண்டமா வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து எதிரியை வந்து அழிச்சு நொறுக்கிறதுக்காக, அதாவது என்னுடைய வேகம் அதிகமா இருக்கணும், நம்ம நினைச்சபடி அடிக்கணும் அப்படின்னா அதனுடைய மூக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆப்பு வடிவ ஷேப்ல மிக பிரம்மாண்டமா வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இது வந்து ட்ராக் ஃபோர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதையும் தாண்டி நம்ம நினைச்ச அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை பெட்டரா கொடுக்கும். அதற்காக இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலை, இந்த மாதிரி ஷேப்பை வந்து உருவாக்கி இருக்காங்க. ஆக்சுவலா இதுல எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கோம், ஏன்னா ஒளியை விட 5 to 10 மடங்கு வேகமா போகும். அப்படின்னா டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நம்ம சன்லைட்ல மிக அதிகமா இருக்கும். ஏன்னா உராய்வு அப்படிங்கிற அதிகமா காரணத்தினால 2000 to 3000 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். அதனால பீங்கான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காம்போசிட் மெட்டீரியலா இதுல மிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால எந்த ஒரு டேமேஜுமே ஆகாத அளவுக்கு ரொம்ப சிறப்பா செயல்படும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியா அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி நமக்கு இன்னொரு முக்கியமான சந்தேகம் வரலாம், நமக்கு அருகில் இருக்க சைனாவினுடைய ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள் டெக்னாலஜி எந்த அளவுக்கு இருக்கு. ஆக்சுவலா சைனாவினுடைய DF ஜெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த டெக்னாலஜி வந்து 10 மீட்டர் அக்யூரசியில கூட ரொம்ப துல்லியமா தாக்கக்கூடிய இது பவர் வந்து இந்த சைனாவினுடைய ஜெட் ஆஃப் DF இருக்கு. அதையும் தாண்டி என்னுடைய வேகம் அப்படின்னு பார்த்தா ஒளியை விட 6 to 10 மடங்கு வந்து போகக்கூடிய பவர் வந்து இருக்கு. அதே மாதிரி அதனுடைய ரேஞ்சும் இந்தியாவினுடைய ஹைப்பர்சோனிக் வெஹிக்கிள் மாதிரியே 1500 இருந்து 2500 கிலோமீட்டர் போகக்கூடிய பவர் வந்து இருக்கு. ஆக்சுவலா அதுக்கு இதுக்கு என்ன ஒரு முக்கியமான வித்தியாசம்னா, சைனாவினுடைய ஜெட் ஆஃப் DF வந்து ஆல்ரெடி வந்து அவங்க 2020 லான்ச் பண்ணிட்டாங்க. அதனால நிறைய டெஸ்ட் வந்து சக்சஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தில் இருக்காங்க. ஏன்னா எந்த ஏரியும் அழிக்கக்கூடிய பவர் வந்து அவங்களுக்கு இருக்கு. ஆனா இந்தியா வந்து இப்ப டெவலப்மெண்ட்ல இருக்கு. அதுதான் அவங்களுக்கும் நமக்கு இருக்க ஒரு சின்ன ஒரு முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுது. ஆக்சுவலா இந்தியா வந்து உலகத்துல சைனா, ரஷ்யா, US இந்த 3 நாடுகள் கழிச்சு நம்ம இதை வந்து வெற்றிகரமா லான்ச் பண்ணி நம்ம நினைச்சதை பண்ணிட்டோம்னா நம்மளும் அந்த எலைட் குரூப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான குரூப்ல நம்ம இணைய போறோம். அது இந்தியா 4வது இடமா பிடிக்க போகுது. அது வந்து ரொம்ப தூரத்துல கிடையாது, கூடிய விரைவில் நடக்க போகுது அப்படிங்கறதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆக்சுவலா இந்தியா வந்து இதுல எந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெஸ்டிங்கை வந்து ரொம்ப வேகமா முடிக்கணும். ஏன்னா ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு டெஸ்டிங் வந்து 3 to 4 வருஷம் டைம் எடுக்க காரணத்தினால நம்ம ரொம்ப லேகிங் ஆயிட்டு இருக்கோம். அதுவும் பர்டிகுலரா டெக்னாலஜில ரொம்ப லேகிங் ஆகிறோம். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இவங்க வந்து சீக்கிரமாவே டெஸ்ட்டை முடிச்சாலும் சரி, ஃபண்ட் அலோகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமா கிடையாது, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. நம்ம வந்து இன்னும் சோதனை செய்யல, அது ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த மூணையுமே வந்து நம்ம கரெக்ட் பண்ணி ரொம்ப வேகமா செயல்பட்டோம்னா நம்மளும் வந்து சைனா மாதிரி நாடுகளை அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரியே நம்ம இந்த ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள் இந்த ப்ராஜெக்ட் திவானியை கொண்டு வந்தோம்னா இந்தோ பசிபிக் தீவுல சைனாவை அடிச்சு நோக்கிறதுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான வாய்ப்பா இருக்கும் அப்படிங்கறதான் ஒரு மிகப்பெரிய இந்தியாவுக்கு நம்பிக்கையா இருக்கு. வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம ஹைப்பர்சோனிக் கிளைட் வெஹிக்கிள்ல 4 முக்கியமான திட்டத்தை முன்னெடுத்து போயிட்டு இருக்கோம். இதுல எந்த ஒரு ஃபர்ஸ்ட் திட்டம் வந்து முன்னாடி ஜெயிக்க போகுது, அதே மாதிரியே இல்ல ப்ராஜெக்ட் திவானி தான் வந்து முன்னாடி போக போகுதா அப்படிங்கறத நாம் பொறுத்து வந்து தான் பார்க்க வேண்டும். கவர்மெண்ட் வந்து ரொம்ப வேகமா செயல்பட்டு சைனா மாதிரி நாடுகளை அடிச்சு நோக்கிறதுக்கு, அதாவது அவங்க கிட்ட எவ்வளவு ஆயுத பலம் இருக்குதோ, ஆள் பலம் இருக்கோ, அதுக்கு ஈக்குவலா அதை விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததா நம்ம நாடு மாறும் அப்படிங்கறதா ஒரு மிகப்பெரிய இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு இந்தியனுக்கும் நம்பிக்கையா இருக்கு. இது எல்லாமே ரொம்ப தூரத்துல இல்ல, கூடிய விரைவில் நடக்க போகுது. அதை எல்லாரும் நம்ம பார்க்க தான் போறோம். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.